எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். வணக்கங்க. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் யூடியூப் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கரு கோபிப்பிரியர். அதாவதுங்க, ஜோதிடத்தில் நம்மளுடைய முகூர்த்தத்தில் இந்து மதத்தில் சாஸ்திரப்படி, ஜோதிட சாஸ்திரப்படி 30 முகூர்த்தங்கள்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இது 24 மணி நேரத்துக்கு 30 முகூர்த்தங்களை ஆண்டவன் கொடுத்துருக்கான். நம்ம யாரும் இதை இது வரைக்கும் பெருசாக ஃபாலோ பண்ணலைங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் விட்டுறோம். அதில் ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். அது 2 நாளிகை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஜோதிடர்களுக்கு பயன்படுத்துகிற அமைப்பை மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இறைவனுங்க. அது 48 நிமிஷம்னு அர்த்தங்க. ஒரு நாளில் ஒவ்வொரு நாள்லையுமே 15 பகல் முகூர்த்தங்கள், இரவு முகூர்த்தங்கள் 15ன்னு சொல்லி மொத்தம் 30 முகூர்த்தங்கள் இருக்குங்க. அதில் ஒவ்வொரு முகூர்த்தத்துலேயும் அருமையான விஷயங்கள் இருக்குங்க. அதனால தான் எல்லா நேரமும் நல்ல நேரம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் கட்டாயமாக ஒரு சில லக்கணங்கள் இல்லாமல் ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் ஒரு லக்கணம் இருக்குது இல்லைங்களா? அந்த லக்கணங்களை மட்டும் நம்ம ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு இல்லாமல் வச்சுக்கிட்டு அந்த முகூர்த்த நேரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப வெற்றிகள் அதிகமாக உங்களுக்கு கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான முகூர்த்தங்களை எல்லாம் ஆண்டவன் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதில் பெஸ்ட் முகூர்த்தம் அப்படிங்கிறது முதல் முகூர்த்தம், ருத்ர முகூர்த்தம் பேருங்க. இந்த முதல் சூரிய உதய நேரத்தில் ஆரம்பிக்கும் முகூர்த்தத்துக்கு பேர் 6 to 6:45 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு பேர் ருத்ர முகூர்த்தங்க. அது ருத்ரர் அப்படிங்கிற ஒரு நம்ம தெய்வம் இருக்குது. அதுக்கான விஷயத்த நீங்கள் அந்த ருத்ர முகத்தில் என்ன நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துங்க. எனக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னு என்ன சொல்கிறோம், நல்லவரில் பாருங்கள், நல்லவங்க முகத்தில் மொழிங்க, இல்லை பெற்றோரை பாருங்கள், இல்லை ஆண்டவனை பாருங்கள். நீங்கள் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னாங்க, இந்த ருத்ரர் முகூர்த்தங்கிற நேரமே அந்த நேரம் தாங்க, 6 to 6:42 வரைக்கும். அப்போ முதல் விஷயம், நம்ம செய்கிற அத்தனை விஷயங்கள் தடைகளும் ஆழ்ந்துடும். நமக்கு நல்லவங்களை பார்த்தோ நல்ல செயல்பாடுகளை செஞ்சாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னே செய்யக்கூடிய விஷயம் நம்மளுடைய நீண்ட ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயமா தாங்க முதல்ல அது அமையுது. அதுக்கு பிறகு ருத்ர வழிபாடு, ருத்ர கும்பணுன்னு சொல்கிறோம். முதல் முகூர்த்தமே சூரிய உதயத்தில் 6 to 6:48 வரைக்கும் வரக்கூடிய முகூர்த்தமே ருத்ர முகூர்த்தங்க. நீண்ட ஆயுளை தரணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக ஆயுளை அந்த ருத்ரர் முகூர்த்தம் 100% தருதுங்க. அடுத்த முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகி முகூர்த்தம் அப்படின்ட்டு இருக்குங்க. ஆகி முகூர்த்தம் 2வது முகூர்த்தம். இது 6:48லேருந்து 7:36 வரைக்கும் நடக்கக்கூடிய முகூர்த்தம். இப்போ இந்த முகூர்த்தத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகள் எதாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் ஆகி அப்படின்னா அந்த முகூர்த்தம் பேரே ஆகி முகூர்த்தம்னு சொல்லிட்டீங்களே, முதல்ல அந்த ஆகினா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு விளக்க கேட்பீங்களே. ஆகி என்றால் பாம்பு என்னன்னு அர்த்தங்க. என்னங்க அர்த்தம்? பாம்பு. அப்போ ஏங்க முகூர்த்தம்னு சொல்கிறீங்க, இதை பாம்பு அப்படிங்கிறீங்களே, அந்த முகூர்த்தத்தோட பேர் அப்படிங்க. என்ன காரணம் அப்படின்னாங்க, வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நன்மைகளை தேடக்கூடியது, சுறுசுறுப்பாக தேடக்கூடியதுங்க. எந்த விதத்துலையுமே சோம்பேறித்தனம் இல்லாமல் சீக்கிரமாக ஜெயிக்கிறதுக்கான முகூர்த்தம் தாங்க இந்த 6:48லேருந்து 7:36 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகி முகூர்த்தம். அந்த நேரத்தில் என்னுடைய புதிய முயற்சி எதாக இருந்தாலும் போய் முதல்ல நீங்கள் தொடங்கிடுங்க. அந்த நேரத்தில் புதிய முயற்சினா ஒரு தொழில் தொடங்கலாமா, தாராளமாக செய்யலாம். 10ஆம் படம் மட்டும் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுங்க, தப்பு இல்லை. பக்கத்தில் ஒரு ஆதிசேஷன் படுக்கையில் இருக்க ரங்கநாதர் வழிபாடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இது என்ன பண்ணணும், நீங்கள் புதிய முயற்சி, புதிய தொழில் தொடங்குறதுக்கான விஷயங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் செய்ய அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருங்க. நான் ஒரு நல்ல காரியம் செய்யலான் இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லித்தானே ஆரம்பிப்பீங்க. அந்த நல்ல காரியங்கள் செய்கிற விஷயங்களை எல்லாம் இந்த 2ஆவதாக இருக்க ஆகி முகூர்த்தத்தில் 6:48க்கு பிறகு 7:36க்குள்ளே செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு செய்ய எல்லா நல்ல காரியங்களும் அதுலேயே தொடங்குற மாதிரி திரும்ப செய்கிற வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் முயற்சிகளில் வெற்றியை கொடுத்துருங்க. நீங்கள் செய்கிற அத்தனை முயற்சிகளையும் வெற்றியாக தர தோல்வி கிடைக்காதுன்னு வச்சுங்களேன். வெற்றியை மட்டுமே தரக்கூடிய முகூர்த்தம் இந்த ஆகி முகூர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன முகூர்த்தமாக கொடுத்துருக்காங்கன்னாங்க, மித்திர முகூர்த்தம் சொல்லியிருக்காங்க. என்னங்க இது மித்திர முகூர்த்தமா? ஆமாங்க. நம்ம ஒரு கடன் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டகாசமான முகூர்த்தங்க அது. அதுக்கு பேர் நான் எனக்கு மைத்திரிய முகூர்த்தம் பார்க்க தெரியாது, கடன் கொடுக்குற நாள் என்ன ஏதுன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா,
இந்த மித்திர முகூர்த்தங்கிற நேரம் வந்துங்க 7:36 8:24 வரைக்கும் அந்த 48 நிமிஷம் நடக்குங்க. அட்டகாசமாக அந்த மித்திர முகூர்த்தத்தில் உங்களுடைய பழைய கடன், அதே மாதிரி புதுசாக வாங்கக்கூடிய சொத்துக்கள், பூமி, இல்லை நம்ம ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கோம், அதுக்கு போய் நம்ம எல்லாம் பண்ணுறோம், இல்லை ஒரு செல்வம் ஏதோ ஒரு பொருள் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா அட்டகாசமாக போய் இந்த நாளில் இந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த 7:36 பிறகு 8:24 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நல்ல நேரத்தில் இந்த மித்திர முகூர்த்தம் வேலை செய்யுங்க. அப்போ மட்டும் யமகண்டம் இல்லாமல் ராகுகாலம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் அந்த ஒரு விதி விலக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முகூர்த்தத்தில். ஏன்னா முகூர்த்தம்னு சொல்லும்போது நீங்கள் எப்பயுமே அந்த இடங்களை நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம அப்போ அந்த 7-8 போக்குவரத்து அப்படிலாம் இல்லை. அதில் மட்டும் இந்த ராகுகாலம் யமகண்டம் இல்லாமல் மட்டும் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கங்க. அப்போ நீங்கள் அட்டகாசமாக உங்களுடைய கடனை அடைச்சிடலாம், புதிய சொத்து பத்துக்களை வாங்கலாம். புதியவரை போய் பார்க்க போகிறீங்கன்னா அவரோட போகிற நேரம் இந்த நேரமாக போய் சந்திக்க போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்துரும். அட்டகாசமாக இருக்குங்க. இதெல்லாம் வந்துங்க முகூர்த்தத்தில் வித்தியாசமான முகூர்த்தங்களுங்க. அட்டகாசமாக உங்களை வாழ்க்கையை ஜெயிக்க வச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பித்ரு முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாங்க, கரெக்டாக 8:28 அப்புறமா 9:15 வரைக்கும், 9:12 மணி வரைக்கும், 9 மணி 12 நிமிஷம்னு வச்சுங்களேன், 8:24 to 9 மணி 12 நிமிஷம் வரைக்கும் பித்ரு முகூர்த்தனே காலை நேரத்தில் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குதுங்க, நாங்கள் எதுவுமே தடைகள் ஆயிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் அந்த நேரம் பித்ரு முகூர்த்தத்தில் போய் காலை நேரத்தில் 8:24 9:12 போய் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. நான் அங்கே போக முடியலைங்க, வீட்லேயே குலதெய்வ படத்துக்கு தீபம் போடுங்க. உங்களுக்கு இருக்கிற அத்தனை தடைகளும் பொடி பொடியாக நொறுங்கி போயிங்க. தடைகள் இல்லாத வாழ்க்கையில் வளர்ச்சியை தர நேரமாக இந்த பித்ரு முகூர்த்தம் உங்களுக்கு கொடுத்துரும். வாழ்க்கையை வாழ வச்சுருங்க. உங்கள் முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் நீங்கிருங்க. நம்ம எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்கோம், முன்னோர் சாபத்தை தீர்க்க முடியல, அந்த கோயில் இந்த கோயில் ஒன்று நீங்கள் ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா 8:24 to 9:12 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சோ, குலதெய்வ கோயில் போயோ, இல்லை உங்களுடைய மானசீக கோயிலுக்கு போயோ, இல்லை வீட்லேயே தான் கூப்பிட போகிற தப்பில் ஒரு தீபம் போட்டு மானசீகமாக வேண்டிக்குங்க. உங்களை வாழ வச்சிடும், நீங்கள் ஜெயிச்சுடுங்க. இது தொடர்ந்து செய்யுங்க. அந்த நேரம் தான் முக்கியங்க. எந்த நேரம் முக்கியங்க? இந்த பித்ரு முகூர்த்த நேரங்கிறது 8:24 to 9:12. இதெல்லாம் யாரும் இது ஈஸியாக உங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலையே செய்யக்கூடிய அட்டகாசமான வளர்ச்சியை தரக்கூடிய வித்தியாசமான மூர்த்த நேரங்கள்ங்க. உங்களை வாழ வச்சிடும். இதில் உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருங்க. நீங்கள் அட்டகாசமாக ஜெயிச்சுக்கலாம். அங்கேயும் ஓட வேண்டியதில்லை. மானசீகமாக நினச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷம் சாபம் நிவர்த்தி ஆகி போயிடும். குடும்பத்தில் இருக்க தடைகள் பொடி பொடியாக உடஞ்சி போயிருங்க. நல்லதே செய்ய ஆரம்பிச்சுடாங்க அந்த பித்ருக்களும் முன்னோர்களும். அதுக்கப்புறமாங்க நம்ம எத்தனையோ விஷயத்தை பார்த்துட்டு அவங்க வசுமதி முகூர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. அது வசு முகூர்த்தமும் சொல்லுவாங்க, வாசு முகூர்த்தமும் சொல்லுவாங்க. அது என்னங்க வசு முகூர்த்தம் அப்படின்னா உங்களுடைய அதாவது பிரகாசமான வசு அப்படின்னா பிரகாசமானது, ஒளிரக்கூடியதுன்னு அர்த்தம். எப்படிங்க? நம்ம வசுமதியின் பேர் நிறைய பேருக்கு வச்சுருக்காங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அதாவது வளர்ச்சிக்கான பேராக இருக்கக்கூடியதில் வசுமதிங்கிற பேர் உண்டுங்க. அதுதான் பிரகாசம்னு அர்த்தம். அதுக்கு பேர் நம்மளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மூர்த்தமாகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாமல் அதைத்தாங்க ஒரு சிலர் நம்ம முன்னோர்களுக்கு வசு மதின்னு பேரை வச்சாங்க. வாசுங்கிற பேரையும் நிறைய பேர்த்துக்கு வச்சுருக்காங்க. இந்த முகூர்த்தத்துக்கு பேர் வசு முகூர்த்தம் அல்லது வாசு முகூர்த்தம். பாருங்கள், டைரக்டர் வாசுன்னு ஒருத்தர் இருந்தார், புரியுதுங்களா? வசுமதின்னு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வளர்ச்சியாகவே இருக்காங்களா தவிர பெரிய வீழ்ச்சிகளை சந்திச்சா கூட திரும்ப வளர்ச்சிக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அந்த முகூர்த்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் பெரும்பாலும் இந்த 9:15 to 10 பிறக்கிற நேரத்தில் இருக்க குழந்தைகளுக்கு வசுமதி, பெண் குழந்தையாக தான் வசுமதி வைக்கிறேங்க. வாசுதேவன் வச்சு கொடுத்துருக்கேன். ஆண் பேராக இருந்தால் அட்டகாசமாக இருக்காங்க. அவரே சொல்லுவார், பரவாயில்லைங்க இந்த நேரத்தில் குழந்தைக்கு நாங்கள் கூட யோசிக்கல, சம்மந்தம்லாம் பேர் வச்சிங்க, ஆனால் நல்லா இருக்காங்க. அதுக்கு பேருங்க நம்ம வைக்கல. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் 30 முகூர்த்தத்தை கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம அதை பயன்படுத்துகிற தவிரிட்டோம். நான் அதை பயன்படுத்துகிறேன், அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் தான் இந்த மாதிரி விஷயத்த இந்த மாதிரி இருக்கிற ஜோசியரை தேடி
பயன்படுத்திக்கங்க. வாழ்க்கையில் உயர்வு அடையலாம். ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே, ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரமே, வளர்ச்சிக்கான நேரமும் உங்களுக்கான வாழ்க்கைக்கான வளர்ச்சி பாதி அதிகப்படுத்துகிற நேரமாக இருக்கக்கூடிய முகூர்த்தங்கள் தானுங்க வசு முகூர்த்தமும் வாசு முகூர்த்தம். 9 to 9:12 10 மணி வரைக்கும் வரக்கூடிய முகூர்த்தங்கள் வசு முகூர்த்தங்கள். உங்களை வாழ வைக்கிற முகூர்த்தங்கள், வளர்ச்சியை தரக்கூடிய முகூர்த்தம், வளமையாக இருக்கக்கூடிய முகூர்த்தங்க. இந்த நேரத்தில் எவன்ட ராகு காலத்தை மட்டும் பாட்டு இல்லைன்னா தாராளமாக போய் நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் போயிட்டு ஒரு சொத்து வாங்கலாமா, கட்டாயமாக பண்ணலாம். புதுமனை புகுவிழா கொண்டாடலாமா, அட்டாசமாக வசு முகூர்த்தத்தில் தாராளமாக செய்யுங்க. இந்த வாசு முகூர்த்தத்துலேயும் வசு முகூர்த்தத்துலேயும் எழுதி கொடுங்க. 9:12 10 மணிக்குள்ள வீடு புதுமனை புகுவிழா இல்லை ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி வருது, தாராளமாக ஆரம்பித்து கொடுங்க. அட்டாசமாக இருக்குங்க. முக்கியமாக குறிப்பாக வீடு புண்ணியாசம் இந்த நேரத்தை புதுமனை புகுவிழா கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும், நல்லதே நடக்குங்க. இதெல்லாம் நிறைய பேர் தரமாட்டாங்க. நீங்கள் இதை பயன்படுத்துங்க, வாழ்க்கை உங்களை வாழ வச்சிரும். அது இல்லாமல் இப்போ 10 மணிக்கு மேலே ஒரு முகூர்த்தம் இருக்குங்க. அது பேர் வராக முகூர்த்தம்னு பேர். என்னங்க நீங்கள் வராகின்னு சாமியை தெரியும், இப்படிலாம் ஒரு முகூர்த்தம் இருக்குதா? அட்டகாசமாக இருக்குதுங்க. நம்ம பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த வராக முகூர்த்தம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையோடைய ரொம்ப நாளாக எனக்கு இந்த பூமியே அமையலைங்க, எனக்கு இது வரைக்கும் சொத்து சுகம் இல்லை, ஒரு இத்துணூண்டு கூட மண்மனை என்னால் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் வாங்க முடியலைங்கன்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்களா? அதுக்காகவே ஒவ்வொரு நாள்லேயும் 10 மணிலேருந்து 10:48 மணி நேரம், அந்த 48 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முகூர்த்தமாக ஆண்டவன் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காருங்க. அதெல்லாம் ஜோசியர்கிட்ட போனால் அது ஒரு சில நேரங்களை தவிர, அதாவது இதுக்கு வேண்டுதல் பண்ணுறதுக்கு நேரங்காலம் இல்லை. அந்த 10 to 10:48 நேரத்தில் போயிட்டு பூமி வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கவோ இல்லை இடத்த போய் பார்க்குறதுக்கோ போனீங்கன்னா அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இதுக்கு பேர் வராகி முகூர்த்தம்னு பேருங்க. வராகி முகூர்த்தம் இது கிடைக்காத முகூர்த்தங்க. பூமி வாங்கிறதுக்கும் மண்மனை வாங்கிறதுக்கும் தோட்டந்தொரவு வாங்கிறதுக்கும் அட்டகாசமான முகூர்த்தங்க. நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறத விட சிரிச்சிருங்க. அட்டகாசமாக பூமி, வீடு வாசல், சொத்து சுகம், பூமி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் இதில் ஆரம்பிச்சுக்குங்க. திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு குளிகை டைம் வருதா, போய் பத்திரம் எழுதுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வராக முகூர்த்தம். வரவே வராத முகூர்த்தம் தானுங்க வராக முகூர்த்தம். தினம் தினம் வருதுங்க வாழ்க்கையில். நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையாக ஜெயிச்சுக்கலாங்க. 10 மணிலேருந்து 10:48 வரக்கூடிய முகூர்த்தம் தானுங்க இந்த வராக முகூர்த்தம். வாழ்க்கையை மாற்றி போடும். நீங்கள் பூமியை பொன்பொருளை விட பூமி சார்ந்தப்பட்டதை தாராளமாக நீங்கள் உங்களுக்குன்னு சொந்த வீடு வாசல் மண்மனை அமைச்சிக்கலாம். அருமையான முகூர்த்தங்க இது. கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயம் மண்மனை அமைஞ்சிரும். அந்த நேரம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வராகி தாயை வச்சு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன அத்தனை பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும். வீட்லேயே வச்சு வராகி ஃபோட்டோ வச்சு அந்த நேரம் அந்த 10 to 10:48 சாமி முட்டுவாங்க. ஒரு தெய்வம் போட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறி சீக்கிரமாக மண்மனை அமைஞ்சிரும், நல்லதே நடக்குங்க. இதுதான் இருக்கா, இதுக்கு மேலே இல்லையா அப்படின்னா, நீங்கள் முழு வெற்றி பண்ணுறதுக்காக 10:48 11:36 வரைக்கும் விஸ்வதேவ முகூர்த்தம், வேத முகூர்த்தம்னு அதுக்கு பேர். இது எதுக்காக அப்படின்னாங்க, ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த 10:48 11:36 வரைக்கும் தொழில் தொடங்கிறதுக்கு, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோங்க அப்படின்னா, புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறோம், அல்ல வாகனம் வாங்குகிறோம், இல்லை ஒரு குழந்தைக்கு போய் கல்விக்கு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேத முகூர்த்தத்தில் போய் ஒரு குழந்தைய படிப்பில் புதுசாக சேர்க்கலாம். ஆரம்ப கல்விக்கு, அடிப்படை கல்விக்கு, எதுக்காக இருந்தாலும் முதல் இந்த நேரங்க. அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, 10:48 11:36 வரைக்கும் இருக்கிற நேரத்தில் போய் தாராளமாக புதுசாக தொழில் தொடங்கலாங்க. உங்களுடைய புதிய வண்டி வாசி, வாகனம், காரு, போக்குவரத்து சம்மந்தப்பட்டதை வாங்கலாம் இந்த முகூர்த்தத்தில். இதுக்கு இந்த முகூர்த்த நேரம் பேர் வேத முகூர்த்தம். அருமையாக இருக்குது. நீங்கள் ரிச்சாகவே ஆயிடலாம். அதே மாதிரி பூமி வாங்கலாம், புதுசாக வாகனம் வாங்கலாம். அது எல்லாத்தோட கல்வி தொடங்கிறது குழந்தைகளை கொண்டு அதில் நீங்கள் கட்டாயமாக கொண்டு சேர்க்கலாங்க.
முழுமையான பலனையும் முழுமையான வெற்றியும் தரக்கூடியதாங்க இந்த 10:48 to 11:36 காலை நேரத்தில் இருக்கிற நண்பகலில் இருக்கக்கூடிய முகூர்த்த நேரம். அருமையான நன்மைகளையும் சுப காரியங்களையும் செய்யக்கூடிய முகூர்த்தத்தில் அட்டகாசமாக முகூர்த்தம் இதுங்க. இதை விட ஒரு முகூர்த்தம் ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விதியை மாற்றும் முகூர்த்தம். என்னங்க முகூர்த்தம்? இந்த பேர் தலைப்பே இதுக்கு அதாங்க கொடுத்துருக்கோம். விதியை மாற்றும் முகூர்த்தம். விதி மாற்றும் முகூர்த்தமா? ஏங்க இப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே. இப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கா? 100% தினம் தினம் வருதுங்க. உங்கள் விதியை மாற்றிக்க ஆசைப்பட்றீங்களா? யோசிக்காதீங்க. கரெக்டாக 11:36 12:24 வரைக்கும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உச்சி கால முகூர்த்தங்க இது. இதுக்குள்ளே 2 முகூர்த்தம் இருக்குங்க. இதுக்குள்ளேயே அபிஜித்து இருக்கும். இதுக்குள்ளேயே விதியை மாத்திர முகூர்த்தம். அபிஜித்து 12:10 முடிஞ்சு போயிடும். அதிகபட்சம் 12 இல்லை 12:10. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா, விதியை மாற்றும் முகூர்த்தம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய விதியவே மாற்றிக்கலாம். என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சிவகாரியம், அதாவது இந்த விதி மாற்றும் முகூர்த்தம் வரக்கூடிய இந்த 11:36 12:24 முடிகிற 48 நிமிஷத்துக்கு நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் செய்யலாங்க. ராகுகால ஏமாண்டம் மட்டும்தான் இருக்கக்கூடாது. அதனால் எந்த நல்ல காரியம் வேணாலும் செய்யலாம். அதாவது இந்த விதியை மாற்றும் முகூர்த்தத்தில் முதல்ல தான தர்மம் பண்ணுங்க. வாழ்க்கை உங்களை விதியை மாற்றி நற்பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். யாருக்காவது நல்லது பண்ணுற நேரம் தானுங்க இந்த 11:36 12:24 வரைக்கும் இருக்கக்கூடிய விதியை மாற்றும் முகூர்த்தம். தாராளமாக நீங்கள் ஒரு திருமணமே தரனா கூட தாராளமாக அந்த நண்பர்கள் 12 மணிக்குள்ளே தாலி கட்டுற நேரத்தை கொடுங்க. உங்கள் விதியை மாற்றி அவன் கர்மாவை போக்கி நல்லதே கொடுத்துருங்க. விதி மாறும். விதியை மாற்றும் முகூர்த்தம் பேர் விதி மாற்றும் முகூர்த்தம். விதி முகூர்த்தம்னே பேர். இந்த முகூர்த்தம் பேர் விதி முகூர்த்தம். இந்த விதியை மாற்றி நல்ல பலனை தரக்கூடிய முகூர்த்தங்க இது. கரெக்டாக 11:36 12:24 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு எதை செஞ்சாலும் நல்லதாக நடக்குங்க. நல்ல முகூர்த்த லக்கணம் அது. எது ஒன்றும் பெருகுங்க. அது இல்லாமல் நல்ல விஷயங்களை மட்டுமே செஞ்சிங்கன்னா உங்களுடைய விதியை தான தர்மம் கொண்டு அதில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா விதியை மாற்றி நற்பலை கொடுத்து பேரும் புகழையும் கொடுத்துருங்க. ஒரு திசாபுத்தி நல்லா இல்லைன்னா கூட இந்த விதி முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா திசையை மாற்றி உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அந்த விதி முகூர்த்தம் உங்களை நல்லது பண்ணி கொடுத்துருங்க. அட்டகாசமான முகூர்த்தமே ஃபஸ்ட்டு முகூர்த்தமே விதி முகூர்த்தம் தாங்க. இருக்கிற அந்த 30 முகூர்த்தத்தில் பெஸ்ட்டு முகூர்த்தம் விதி முகூர்த்தம். அதுக்குள்ள அபிஜித்தும் இருக்குது. வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாங்கி செல்வக்கோட பேர் புகழோட இருக்கிற முகூர்த்தங்க. அட்டகாசமான முகூர்த்தம் மாறிடும். இது மட்டும்தான் இருக்குங்களா? இல்லை, சுதாமகி முகூர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. இந்த முகூர்த்தம் பேருங்க. அடுத்த முகூர்த்தத்துக்கு பேர் சுதாமுகி முகூர்த்தம். இது என்னங்க சுதாமுகி முகூர்த்தம்? இப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கா? இது வரைக்கும் நான் கேள்விப்படலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சுதாமுகி முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காதணி விழான்னு நம்ம முகூர்த்த நேரம் போடுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு போடுவோம். ஆனால் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு நேரம் முகூர்த்த நேரம் அந்த காதணி விழாவுக்கு தரோம். அதாவது காது குத்துறதுன்னு பேருங்க. என்னங்க, முடி எடுக்கிறோம், காது குத்துறோம் இல்லையா, மூக்கு குத்துறோம் இல்லையா, அதுக்கு பேர் தாங்க சுதாமுகி முகூர்த்தம். இதுக்கு ஒரு நேரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்குமே நேரத்தை நல்லா இருக்காங்க ஒவ்வொரு நாளையும் வகுத்து எடுத்து முகூர்த்தமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அதில் தாங்க இந்த சுதாமுகி முகூர்த்தங்கிற ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குது. நம்மளுடைய குழந்தைங்க பெற்றெடுத்த குழந்தைங்களுக்குங்க நம்ம காதணி விழான்னு ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ முடியெடுத்து காது குத்துற நேரத்தை பார்த்தீங்கன்னா எங்கே உங்கள் குலதெய்வ கோயிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் செய்வீங்க இல்லையா, அந்த நேரம் மட்டும் நீங்கள் 12:24 நிமிஷத்தில் ஆரம்பித்து கரெக்டாக 1:12 முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இனிமேலாவது இந்த காதணி விழா அப்படிங்கிற விஷயத்துக்கு இதை 100% பயன்படுத்தினீங்கன்னா ஏங்க இந்த நேரத்தை பயன்படுத்தணும்? அடுத்த கேள்வி வருமில்ல, வேறு ஒன்றுமே இல்லைங்க. திரும்ப திரும்ப புன்னகை அந்த குழந்தைகளுக்கு அணிகலனா சேர்ந்துக்கிட்டே இருக்கிற நேரம் தானுங்க நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிற சுதாமுகி முகூர்த்தம். அட்டகாசமாக அந்த குழந்தைக்கு பெண்பொருள் சேருங்க. அருமையாக திரும்ப திரும்ப அதை ஒரு புன்னகையோ இல்லை ஒரு வெள்ளியோ ஏதோ ஒரு நகை நட்டு திரும்ப திரும்ப சேர்றதுக்காக நம்ம முன்னோர்கள் இந்த முகூர்த்தத்தை வகுத்து கொடுத்துட்டு போனாங்க. நம்ம யாரும் பயன்படுத்துறது இல்லைங்க.
இந்த சுதாமுகி முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது சீக்கிரமாக அந்த குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப பொன்பொருள் சேர்ந்து அதில் காதணி விழா வைக்கும்போது காதுகளில் பாதிப்பு இல்லாமல் நல்லதாகவே அமைஞ்சிக்குதுங்க. நிறைய பொன்பொருள் சேரு அந்த காலத்தில் இந்த மாதிரி நேரத்தில் காது குத்துறதுனால தாங்க தங்கட்டின்னு சொல்லி பெருசாக போட்டாங்க. அப்புறம் பார்த்தா காதை சுற்றி நிறையா ஓட்டை போட்டு நிறைய அணிகலன்களை அந்த பெண்களை அணிஞ்சாங்க. மூக்குத்தி பெருசாக போட்டாங்க, தோடு நிறைய விதவிதமாக போட்டாங்க, நிறைய காதுலேயே நிறையா இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சுதாமுகி முகூர்த்தம் தானுங்க. நம்ம முன்னோர்கள் பாருங்கள் இவ்வளோ அட்டகாசமாக அந்த 12:24 1:12 வரைக்கும் அந்த காதணி விழாவுக்காக இந்த முகூர்த்தத்தை வச்சாங்க. இதை எத்தனை ஜோசியர் சொல்கிறாங்க? இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது இல்லைங்க. நம்ம கடமை என்னென்னா அது மக்களுக்கு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு முகூர்த்தம் வச்ச விஷயம் கூட நிறைய ஜோதிடருக்கு தெரியாது இல்லைங்க. நான் அவங்கள குறை சொல்லலை, அதுக்காக எல்லாமே எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லவில்லைங்க. இப்படி முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, இதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இது அட்டகாசமாக அந்த பெற்றோருக்கும் நல்லது நடக்கும், அந்த குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப நல்லது நடக்க ஆரம்பித்த காதணி விழா கண்ணுங்கருத்துமாக அட்டகாசமாக நடந்து முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி முகூர்த்தத்தை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்குங்க, அவங்களோட வாழ்க்கையிலையும் பெஸ்ட்டாக இருக்குங்க.